யூடியூப்பை திறந்த உடனேயே இந்த ராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆவார்கள் அப்படின்னு ஒரு பெட்ட போடுறான். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் செல்வ செழிப்பை கொடுக்க போகிறது அப்படின்றான் இல்லையா? யூடியூப்ல பார்த்துருக்கோம்ல. அப்படியே லைக்ஸ்ல போய் குமிறாங்க. அங்க என்னமா சொல்றானா அப்படின்னா சரி, அவன் எதையுமே சொல்ல போறதில்லை. அவன் எதையும் சொல்ல போறதில்லை. இப்ப செல்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வேற. 5000 அப்படியும் போய் விழுகிறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஐயா, நான் என்ன சொல்றேன், ஒரு ஹோட்டல்ல ஒரு வெயிட்டரா ஒருத்தர் வேலை பார்க்கிறார், ஒரு சப்ளையர். அவருக்கு தினக்கூலி 700 800 ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க. இதை வாங்கி அவர் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருக்காரு. இதுல இந்த செல்ல நோன்னே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பணம் கொளிக்க போகுது, செல்வந்தன் ஆயிரம், கோடீஸ்வரன் ஆயிரம்னு சொல்றான். நான் கேட்கிறேன், 800 ரூபா சம்பளத்தை வாங்கி நிம்மதியா வாழ்றேன். இவன் போய் திடீர் பணக்காரனா எது கொள்ளதான் அடிக்கணும். திடீர்னு நம்ம ராசிக்கு ஒரு பெரிய பணம் புதையல் வருதுன்னா எங்கிட்ட இருந்து வரும்? உன் ஜாதகத்தில் இருந்தா தானே வரும். அப்போ உன்னுடைய 2ஆம் இடத்தை பாரு. இப்ப எல்லாம் சொல்றாங்க பொருளாதார வளர்ச்சி தனம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் தான். எனக்கா இருந்தாலும் சரி, உம்மனுக்கா இருந்தாலும் சரி, ஜெயனுக்கா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் உங்களுக்கா இருந்தாலும் காசு முக்கியம் தானே. காசு இல்லாம நீங்க எது பண்ண புரியலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த காசு எங்க இருந்து வருது? உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்போம். 2ஆம் இடம் நல்லா இருக்கணும் இல்லையா? சரி, அதே 2ஆம் இடத்துல அது சரமா ஸ்திரமா உபயமா பார்த்துக்கிட்டு அந்த வீட்டு அதிபதி யார் சாரம் வாங்கியிருக்காரு, எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, எந்த ரீதியில் நமக்கு பொருளாதாரம் வரும். ஐயா, ஜாதகத்தை நீங்க திறந்த உடனேயே இவன் உத்தியோகத்துக்கு தகுதியானவனா அல்லது சுயதொழிலுக்கு தகுதியானவனா நீங்க பிரிக்கணும். இதை விட என்ன கூத்துனா, சில ஜாதகங்கள்ல இந்த உத்தியோகத்துக்கு தகுதி அப்படி இப்ப ஜென்ம நட்சத்திரம் வச்சுக்கோங்க. ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரனால நம்ம எடுக்கணும். இவர் என்ன ஆதிபத்தியம் உங்களுக்கு பெறாரோ அதுல இருந்து தான் நீங்க உங்க வாழ்க்கை தொடங்குது. அதுதான் தீர்மானிக்குது நீ எதுக்கு இங்க வந்திருக்க இல்லையா? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அப்ப அந்த ஜென்ம நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்ன செய்யறாரு? உங்களுக்கு 6 10ஆம் பாவத்தோட தொடர்புன்றார். நீ உத்தியோகத்துக்கு தகுதி அப்படின்னா தீர்மானிச்சிருது. அப்ப உத்தியோகத்துக்கு தீர்மானிச்சா உனக்கு எஜுகேஷனை கொடுத்து தானே ஆகணும். எஜுகேஷனை இப்ப சஸ்பென்ஸா நீ உயர்கல்வி 9ஆம் இடம்னா போய்கிட்டு இருப்ப. டே, உனக்கு உத்தியோகம் தயாரா இருக்குடா, நீ வந்துருவ. இப்படித்தான் நம்ம எடுப்போம். அப்ப உழைத்து வாழக்கூடிய மனநிலை உள்ளவனுக்கு இந்த மாதிரி போலியான செய்திகள் நம்ம எடுத்துக்கிடுவோமா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லையா? ஆனா இந்த அருளையும் பொருளையும் எப்படி வச்சிருக்கான்னா, இந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்பது ரிஷபம் இல்லையா? இந்த வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த 2ஆம் இடத்தினுடைய தன்மையை நீ எந்த இடத்துல இருந்து எடுக்கப்படும் அப்படின்னா பாக்கியஸ்தானமாகிய தனுசுல இருந்து தான் வரும் உனக்கு இல்லையா? அப்ப அந்த பாக்கியஸ்தானத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? நிதியும் நீதியும் நிறைந்த இடம் எது? பாக்கியஸ்தானம். அப்ப அங்க நிதியும் நீதியும் இருந்தா உனக்கு இங்க நிதி பொருளாதாரமின்மையை கொடுக்கும். அப்ப பாக்கியாதிபதி, அப்ப அதுக்கு தான் சொல்றான் அந்த அந்த நம்ம கிறந்த கர்த்தாக்கள் என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய தனஸ்தானாதிபதியவோ அல்லது பாக்கியாதிபதியவோ இந்த குரு பார்த்தால் இல்லையா? குரு பார்த்தால். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இதுல குரு நின்ற வீட்டிற்கு, நம்ம ஜாதகத்துல குரு நின்ற வீட்டிற்கு பஞ்சமத்திலோ அல்லது பாக்கியத்திலோ உன்னுடைய தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி யாராவது நின்றால் உனக்கு வற்றாத செல்வத்தை இந்த ஜென்மாவில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்ப இந்த இடம் தான் நமக்கு. இதை கோச்சாரத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்? இப்ப கோச்சாரத்தில் குரு சுத்திக்கிட்டே தான் வருவார். இவரு ஒரு இடத்துக்கு வந்த உடனே நம்ம ஜனன ஜாதகத்துல 5ஆம் இடத்துலயோ அல்லது 9ஆம் இடத்துலயோ இந்த தனஸ்தானாதிபதியோ பாக்கியாதிபதியோ பஞ்சமாதிபதியோ லக்னாதிபதியோ யாரோ இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல உனக்கு வாழ்க்கையினுடைய திருப்பம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? சரி, இப்ப இந்த குருவுக்கு ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கான். அவன் காலபுருஷனுக்கு 9 12 கூட. நீங்க நல்லா பாருங்க, நைசர்கிய சுபர் நைசர்கிய பாவினி 2 பிரிச்சிருக்கான். இப்ப குரு சுக்கிரன் புதன் சந்திரன் வளர்வை சந்திரன் இவன் சுரத்தத்துவமா கொடுத்துருக்கான், விட்டுருவோம். ஆனா அந்த குரு தசையில கொடுக்கப்பட்ட குரு யோகாதிபதியே ஆயினும் கூட அந்த குரு தசையில் கிடைக்கக்கூடிய நிலையை
எந்த ஒரு ஆன்மாவுக்காவது எந்த ஒரு ஜாதகனுக்காவது தக்க வைத்திருக்கிறதா அப்படின்னு நீங்க இன்னைக்கு வரை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. குருதசையில் கொடுக்குற குருதசை எடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி தான் சுக்கிரதசை. இப்போ சுக்கிரதசையில ஒரு கிரந்தத்தில் எழுதியிருக்காங்க, சங்கராச்சாரிய ஜோதிடத்தில் ஒரு பாடல், அருமையான பாடல். அதாவது ஒரு ஆய்வு அப்படின்னா ஒரு நீங்க ஒன்று தொடுறீங்கன்னா அதை ஆய்வு பண்ணி போகணும். அவன் சும்மா எதையுமே சொல்லலை. அப்போ அதில் ஒரு பாட்டு சொல்றாங்க, ஓதிடும் புகழ்நாள் பொன்னன் உயர்வுடன் அபகாரத்தில் வேதமாம் தாரம் ஒன்று வேட்டலாம் அதுவும் பின்னால் சேதமாம் இல்லால் சுங்கன் சேர்திசை முடிவு உண்டாம் ஆதவன் வரவும் ஒரு பெண்ணை நல்குவான் அளவுடைய மாதே. இதுதான் பாட்டு. இப்ப இந்த சுக்கிரன் என்ன சொல்றாரு, சுக்கிரனுடைய சுக்கிரதச குரு புத்தியில உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு பெண்ணை கொடுக்கலாம், அவளை வதைக்கலாம், சிதைக்கலாம், கொல்லலாம். எப்ப? சுங்கன் சேர்திசை முடிவுள் உண்டாம். முடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஆதவன் வரவும் பண்ணை நல்குவான் அழகுடைய மாதை. அப்ப சூரிய தசை இன்னும் ஒரு பொண்டாட்டியை கொடுத்து நீ சராசரி வாழ்க்கை வாழ்வடா. இது 100க்கு 100 உண்மையான பாடல். இது நல்லா ஆய்வு பண்ணலாம். எப்படின்னா இது கல்யாணத்துக்கு மட்டும் சொல்லலை. சுக்கிரன் உனக்கு யோகாதிபதியே ஆயிரும் கூட. இந்த சுக்கிரதசை உனக்கு சுக்கிரதசை 20 வருஷம். அது வந்தவொடனே என்ன செய்வான், வெளுத்த சட்டை மடங்காம அப்படியே டிப்டாப்பா இருப்பான். கண்ணு பார்த்தீங்கன்னா முண்டக்கண்ணு மாதிரி இருக்கும். பர்சனாலிட்டியா இந்த சுக்கிரதசுக்கு தோரணம் வந்துடும். அதையும் பெர்ஃப்யூம் போட்டு கொடுவாங்க. ஜம்முன்னு வரேன். 20 வருஷம் நிரந்தரமாக அப்படியே கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வாழ்க்கையில் நிரந்தரம்னே போயிடுவாங்க. அது ஆரம்பத்தில் சுக்கிரதசை சனி புத்தி வரும்போது ஒரு பிரேக் அடிக்கும். என்ன? நியூட்ரல். வண்டியில் போகும்போது பெட்ரோல் இல்லடா என்ன இல்லை, அதாவது நியூட்ரல் போடுவான். அதுக்கப்புறம் என்ன, பெட்ரோல் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. அப்போ சுக்கிரதசை சனி புத்தி முடிஞ்சவொன்னே புதன் புத்தியில் லேசாக கிளறி கொடுக்கும். ஆனால் கேது புத்தியில் 4 போல்ட்டையும் கழட்டி விட்டுருவோம். 4 போல்ட்டை கழட்டி சாச்சிருவோம். நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் ஆய்வு பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி தான் இந்த சுக்கிரதசை என்ன செய்யுது, இது என்ன செய்யும், நீ எப்படி இருக்கணும் நம் வழிபாடு சொல்றதுக்கு அது ஒரு வழிதானே. அப்ப இவன் கொடுக்குற திசையிலையும் எதை ஒன்று நிலைக்க போறது இல்லை. ஆனா மற்ற திசை ஒரு சனி தசையோ ராகு தசையோ செவ்வாய் தசையோ சூரிய தசையோ உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்று அது கொடுக்கக்கூடிய திசையில கிடைக்கக்கூடியதெல்லாம் நிரந்தரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது காலத்துக்கு வச்சுக்கலாம். இப்ப சனி தசையே ஒருத்தனுக்கு வருது. இப்ப சனி தசையை நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த சனி தசை ஒருத்தனுக்கு 19 வருஷம் நல்ல ஆதிபத்தியத்தில் இவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. நல்ல ஆதிபத்தியம். இதுலயே ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா ஜோதிடர்கள் நீங்க உங்க ஆய்வுக்கு சொல்றேன், ஒரு பிரபலியமான ஒரு அரசியல்வாதி துலா லக்கணம், லக்கணத்தில் குரு, லக்கணத்தில் குரு, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். என்ன அப்ப இவருக்கு குருதசை உள்ள வருது. இப்ப எத்தனாவது தசையா குருதசை வரும்? சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குருதசை 4வது தசையா வருதா? இது தாராவில் என்ன வரும்? தாரையில் என்ன? சேமதாரை. சரியா? இப்ப இந்த லக்கணத்தில் குரு இருக்கு. இவர் சனி தசையில தான் நமக்கு அறிமுகமே ஆகிறாரு. நல்லா கவனிக்கணும். அவருக்கு சனி போய் கடகத்தில் உட்கார்ந்துருக்கு. இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இந்த திசைக்குரிய பலனும் என் ஜாதகத்துக்குரிய பலனும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு ஒரு 6 பக்கத்துக்கு பலன் எழுதி, இந்த தேதியில நீ ஐசியூல இருப்ப, இந்த தேதி உனக்கு மரண தேதி, அதனால நீ யாரையாவது சிவாச்சாரியாரோ உனக்கு தெரிஞ்ச ஆளுகளை வச்சு இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோ. பரிகாரத்துக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. என்ன பரிகாரத்துக்கு நமக்கு உடன்பாடு கிடையாது. இதை வச்சு நீ பாதுகாத்துக்க முடியும். ஒரு 20 நாள் 30 நாள் 20 நாள் ஃபோன் கிடையாது. எப்பயுமே நாங்கள் நித்தம் பேசிக்கிடுவோம். திடீர்னு ஒன்றா வந்து ஃபோன் பண்ணி என்னையா ஃபோனே காணும் அப்படின்றேன். உன்னை அரவிந்தோ அம்மா கேட்பா அப்படின்ட்டாரு. அரவிந்தோ அம்மா எது கேட்குறா? இல்லை நீ எனக்கு பல நாள் எழுதியிருக்க, துலாலக்கணத்துக்கு சனி தசை, தனிப்பெரும் யோகாதிபதி, மீண்டும் உனக்கு ஒரு கிரீடம் கிடைக்கும், நீ மிகப்பெரிய நிலைக்கு வந்துருவ, எனக்கு அந்த பதவி கிடைக்கும் இந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு எல்லா தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஜோசியம் சொல்றானே, நீ மட்டும் எனக்கு மரண தேதி எழுதியிருக்கிய, சாத்தியமா அப்படின்னா கேட்கறது சரிதானே? அந்த ஆளுக்கும் ஜோசியம் தெரியும். அந்த ஆள் ஜோசியர்னும் அந்த ஆளை சுற்றி இருக்கிற அத்தனும் பெரிய பெரிய மகா ஜோசியங்க. சரி, நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், நீ இதை போய் நான் கேட்கறத மட்டும் அவங்ககிட்ட கேளு. துலாலக்கணத்துக்கு குரு தசை சத்துருஸ்தானாதிபதி தானே, 6 கூடவும் உனக்கு லக்கணத்திலே இருக்கான் இல்லையா, திக்பலம். ஆனால் அந்த குரு தசையில தான் நீ உழவு சுற்று வாலிபனா வந்த, நீ எம்பியான, நீ எல்லா நிலைகளிலும் உயர்ந்த நிலைக்கு வந்த.
இந்த குரு தசை உனக்கு எப்படி கொடுத்துச்சுன்னு மட்டும் அவங்ககிட்ட கேளு. சரிதான் நான் சொன்னது? நீ கேளு. இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கப்புறம் இந்த சனி தசை உன்னையே கொள்ளுதுன்னு நான் சொல்றேன். உடனே இவர் போய் எல்லாத்திட்டையும் கேட்கிறாரு. யார் கேட்டது அப்படின்னு அப்புறம் இவங்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம ஆள் தான் பொண்ணையாதான். ஐயோ போனை எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு திசை அப்பதான் சுபத்தன்மை துலால கணத்துக்கு யோகாதிபதி தான். அது ஏன் அவனை கொண்டுச்சு? அப்ப இங்க எந்த இடத்துல எந்த நிலை மாறுது? அப்ப ஒரு கிரகம் வந்து சுபாதிபத்தியம் பெற்றா கூட அது நன்மை செய்யணும்ன்ற அதிகாரம் இருந்துச்சுன்னா தானே செய்யும். இதை விட ஒரு பெரிய இது என்னன்னா, ஜோதிடத்துல இந்த உச்ச நீச்சம் அப்படின்னு சொல்லி இந்த கிரக நிலைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஆய்வு பண்ண வேண்டிய அவசியத்துக்காக நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஏன்னா நீங்க என்ன செய்யணும்? ஆய்வாத்தான் போகணும். ஒரு கிரகத்தினுடைய உச்ச நீச்சம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரைட். இப்ப சூரியன் எங்க உச்சமடைகிறாரு? ஆமா. இப்ப சூரியனுக்கு மூலத்திரியோன்னு விழுது சிம்மம், சந்திரனுக்கு மூலத்திரியோன்னு ரிஷபம். இங்க இருந்தானே பிரிக்கிறேன் இல்லையா? அப்ப செவ்வாய்க்கு மூலத்திரியோனது மேசம், புதனுக்கு மூலத்திரியோன்னு கன்னி, குருவுக்கு மூலத்திரியோன்னு தனுசு, சனிக்கு மூலத்திரியோன்னு கும்பம். ரைட். இப்ப பஞ்சாதி கிரகங்களுக்கு தான் இங்க நமக்கு பலன். சரி, இப்ப இதே குரு தனுசுல மூலத்திரியோணம் அடைகிறார் இல்லையா? இந்த மூலத்திரியோண வீட்டிற்கு இரண்டாவது வீட்டில் போய் நீச்சம் அடைகிறார். நல்லா கவனிக்கணும். குரு தன்னுடைய மூலத்திரியோண வீட்டுக்கு இரண்டாவது வீட்டில் நீச்சம். இப்ப இந்த இடத்துல நீங்க லைட்டா பாருங்க. அப்ப ஒரு தனஸ்தானாதிபதி நிற்கிறார். தனஸ்தானாதிபதி அட்டமத்தோடு நின்று போறார். அவருக்கு இரண்டாம் இடத்துல பாக்கியாதிபதி நின்றாருன்னு வைங்க, என்ன ஆகும்? உனக்கு அன்எக்ஸ்பெக்டட் பணம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா செல்வ நிலையை உனக்கு ஒருபோதும் குறைக்காது. செல்வ நிலையை ஒருபோதும் குறைக்காது. அப்ப இந்த ரீதியில ஒரு கிரகம் என்ன செயல்பாடு என்ன? இப்ப எனக்கு நான் தனுசுல இருக்கணும் வச்சுக்குவோம். எனக்கு சூரிய தசை நடக்குது வச்சுக்கணும். இந்த சூரியன் எனக்கு பாக்கியாதிபதி என்ற அதிகாரத்தை பெறுகிறார் இல்லையா? இப்ப இந்த பாக்கியாதிபதி போய் மேசத்துல உச்சம். இப்ப பாக்கியாதிபதி பஞ்சமத்துல எனக்கு உச்சம். இப்ப இந்த ஜாதகத்தை நான் விரிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ், எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், எனக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கலாமா? அப்ப இந்த இடத்துல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப இதே பாக்கியாதிபதிக்கு இரண்டில் ஒரு தனஸ்தானாதிபதி. இப்ப தனஸ்தானாதி முன்னையும் பின்னையுமே நிக்கட்டும், செல்வ செழிப்புக்கு ஒரு குறை இல்லை. அதே பாக்கியாதிபதியுடைய நட்சத்திரத்தினுடைய என்னுடைய லக்னாதிபதி போய் நின்றால் இதை விட அற்புதமான பலனா? இதே என்னுடைய தனஸ்தானாதிபதி போய் பாக்கியாதிபதி சாரம் வாங்கினா, தைரிய ஸ்தானாதிபதி போய் பாக்கியாதிபதி சாரம் வாங்கினா, சுகஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி சாரம் வாங்கினா, இப்படி நம்ம பிரிச்சுட்டு போகும்போது பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி சாரம் பெற்று விட்டால் அந்த ஜாதகத்தை போய் நீ இப்படி இரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் கோமணத்தை கட்டினாலும் அழகாத்தான் இருப்பான். என்ன ஒருத்த பஞ்சமாதிபதி, ஆமா பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி சாரம் வாங்கிட்டா இல்ல, அவன் எப்படி தோட்டத்தில் எப்படி இருப்பான்? பார்க்கறதுக்கு பெர்சனாலிட்டியா இருப்பான். இப்ப இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்களை நாம தெரிஞ்சு உள்ள போறோம் அப்படின்னா பலன் பார்க்கறது மிக எளிது. டிஃபிகல்ட்டான ஜாதகம் நிறைய ஜாதகம் இருக்கு. என்கிட்ட சமீபத்தில் ஒரே வீட்டில் 2 பிள்ளைய, ஒரு பையனும் பொண்ணும். ஒரு பையனுக்கு 21 வயசு, பிள்ளைக்கு வந்து 16 வயசு. ஆனால் 2 பேர்த்துக்குமே இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை. இடுப்பு கீழே வேலை செய்யலை. அந்த ஜாதகத்தை முழுமையாக இது பண்ணி செஞ்சு ஒரு விளக்கம் கொடுத்து அனுப்பிச்சோன்னு வைங்க. ஏன்னா அந்த பிள்ளைய ஒரு தீர்வு வேணும்ல, அந்த பிள்ளைகளும் பிள்ளைய தானே. இந்த இடத்துல தான் அங்கே சனி செவ்வாயினுடைய கோட்பாடு. இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் எங்கேயாவது ஒரு பார்வை விழுகுதுன்னு வைங்களேன், இது கொலபாதகத்துக்கு சமமான ஒரு சம்பவம் அங்கே இதில் நடந்திருக்கும். சனி செவ்வாயினால துப்பாக்கி, தோட்டா, அருவா, வெட்டருவா, வெல்கம்பு தான் எங்கேயாவது கொலபாதகத்துக்குரிய சம்பவம் நடந்திருக்கும். அப்போ அதை நிவர்த்தி பண்ணா இந்த பிள்ளைகளுக்கு மருந்து தரலாம். இப்போ ஒன்றும் இல்லை சாமி, ஒரு இல்லை ஒரு ஜாதகத்தில்
2 பேருக்கு ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகளுக்கும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை. இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்க வேண்டாம், அதுக்கு ஒரு இது கொடுத்தாச்சு. இந்த மாதிரி சூழலெல்லாம் நம்ம எடுக்கும்போது இந்த சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் நம்ம எடுக்கணும். சனி செவ்வாய் எப்படி இருக்குது. ஆனால் இந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தனை செய்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நல்லா கவனிங்க, கொடுத்தது தான் இந்த ஜோதிடத்தை நினைஞ்சிருக்காங்க. அதாவது திரியோணத்தை 4ஆக பிரிச்சுட்டான். எது தர்மார்த்தா காமா மோச்சான்னு 4ஆக பிரிச்சிருக்கான். இதை அப்படியே வைங்க. கேந்திரத்தை எடுத்துக்கிட்டால் 1, 4, 7, 10 ராஜகேந்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 2, 5, 8, 11 பணமரம்னு கொடுத்துட்டான். 3, 6, 9, 12 ஆபோக்குலியம் அப்படி கொடுத்துட்டான். இல்லையா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது, நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் பாரியாயத்தில் என்ன பிரிச்சிருக்கான் அப்படின்னா, இப்போ மேசத்துலேருந்து கடகம் வரை, சிம்மத்திலேருந்து விருச்சிகம் வரை, தனுசுலேருந்து மீன வரை, இந்த 3 பாரியாயத்தை அவன் பிரிச்சிருக்கான். இப்போ இந்த இடத்துல தான் நீ, உன் தந்தை, உன் சந்ததி, இப்போ நீ நடுவில் நின்றுக்கிட்டு இருக்க. உனக்கு மேலே உங்கள் அப்பா இருக்காரு, உங்கள் தாத்தா இருக்காரு, உங்கள் பாட்டை இருக்காரு. ஆனால் உனக்கு அடுத்து உன் பையன் இருக்கான், உனக்கு ஒரு பேரை வேணும், அடுத்து ஒரு பூட்டை வேணும். இந்த இடத்துல நீ நிற்கிற. அப்போ இந்த லக்கணத்தை தான் என்ன எடுத்துக்கான், காலபுருஷனுடைய லக்கணமா மேச லக்கணத்தில் வச்சு உன்னை நீ பார் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த 3 பாரியாயத்துக்கும் பஞ்சாதி கிரகங்கள் இல்லாது சாயா கிரகங்களுடைய நிலையில் எல்லா கிரகங்களை விட வலுவான கிரகம்னு சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரத்தை தான் அங்கே வச்சிருக்கான் அசுபதி மகம் மூலம். இல்லையா? என்ன நீங்கள் சாயா கிரகம்னா ராகுகேது சொல்லுவீங்க, அசுபதி மகம் மூலத்தை எங்கே விட்டு போய் வச்சுட்டான், தர்ம திரியோணத்தில் முதல் நட்சத்திரமாக வச்சிருக்கான். இவன் எதுக்கு அப்படி கொண்டு வந்தான்? 1 திருவாதிரை சுவாதி சதயத்தை காமத்திரியோணத்தில் கொண்டு போய் பதிச்சிட்டான். இல்லையா? இது காமத்திரியோணம். ரைட். இப்போ ராகுன்னு எடுத்தால் நம்ம சொல்கிறது என்ன, தாத்தா பாட்டையும் பூட்டேன், கேதுன்னா பாட்டி கீட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அசுபதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள இவன் ஏன் முதல் நட்சத்திரமாக கொடுத்தான்? இதை உள்ளே போய் பார்க்கும்போது தான் இந்த அசுபதி நட்சத்திரம் இது நம்மளால என்ன சொல்லுவான், தலைவாசல் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல தான் உன்னுடைய கர்ம வினை கோட்பாடு, நீ செய்த நல்வினை தீவினை, நீ செய்த நன்மை தீமை இருக்கு இல்லையா, அந்த செய்வினை கூட்டத்தை பூரா அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் அசுபதியில் வச்சுருக்கான். யார் செஞ்சது? நம்ம கர்மவினை. மக நட்சத்திரத்தில் என்ன வச்சுருக்கான், நம்மளுடைய பித்திருக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டேன், அந்த பித்திருக்கள் கூட்டத்தை பூரா மகத்தில் வச்சுட்டான். மூல நட்சத்திரத்தில் அது காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்பதால் உங்கள் வம்சத்தில் நடந்த தெய்வ குற்றம் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்த தெய்வ குற்றமாக வச்சுக்கிட்டான். அப்போ நீ செய்த அதான் உங்கள் வம்சத்தில் நடந்த தெய்வ குற்றம். சரியா? இந்த 3ஐயும் நாம் சரி செஞ்சால், இந்த 3 சாவியை திறந்தா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும். இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்காவது மக நட்சத்திரத்தில் ராகுவோ செவ்வாயோ புதனோ யார் வேணாலும் நிற்கட்டும். என்ன எந்த நட்சத்திரத்தில்? மக நட்சத்திரத்தில் நிற்கும்போது நீங்கள் நல்லா கேட்டு பாருங்க, உங்கள் வீட்டில் துர்மரணம் எத்தனை நடந்துச்சு அப்படின்னு. துர்மரணம் எத்தனை நடந்துச்சு? உங்கள் தாத்த கூட பிறந்த பங்காளிகள் எத்தனை பேர் இறந்துருக்கான்? அப்படியே டிட்டோவா நிற்கும். இதே அசுபதி நட்சத்திரத்தில் போய் சுக்கிரன் நிற்கிறார், அந்த அது செய்வன கூட்டத்தை தானே குறிக்குது. அப்போ சுக்கிரன்னா யார்? கலத்திரக்காரன் தானே. யாரா உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் ஆகி வாக்கப்படாமையே வாழ்ந்து இறந்த ஆத்மா யாரான்னு கேளுங்க. ஆமாம்பா. இப்போ இதெல்லாம் நம்ம வாழ்வியலோடு ஒத்து வர்றது. இப்போ கோயில் குற்றம் தெய்வ குற்றம் அப்படின்னா நம்ம தெய்வத்தை போய் சிலையை நான் இதாக பண்ணோம் இல்லை, நிர்வாக பணியில் இருக்கும்போது கையாளுதல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கோயில் நிர்வாக பணியில் இருக்கும், அந்த நிர்வாக பணியில் நம்ம கையாடுறோம் இல்லையா. இப்படி கையாண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரா 5வது தசையா என்ன தசை வரும்? செவ்வாய் தசை வரும். இப்போ அவன் சாத்திரத்தை என்ன சொல்லியிருக்கான், நம்ம ஆளுக்கு என்ன சொல்லியிருக்கான், அசுபதியில் பிறந்தா 5வது தசை செவ்வாய் தசை மாரக தசை அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ சித்திரை மிருகேஸ்வரன் அவிட்டத்தில் பிறந்தா 4வது தசை சனி தசை மாரக தசை அப்படின்னு சொல்கிறான். இந்த 2ஐயும் நம்ம கவனிக்கணும். மற்றது கூட குரு ராகு கூட நம்ம எடுக்கலாம், அவ்வளோ பாதிப்பும் அதில் இல்லை. இந்த 5வது தசை செவ்வாய் தசை ஒரு அம்மாவுக்கு செவ்வாய் போய் மகத்தில் போய் உட்காந்துருக்கு. அந்த அம்மாவும் அசுபதி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். இப்போ
இந்த அது நல்ல வசதியான வீடு. அவங்க அப்பா இந்த பிள்ளைக்குன்னு ஒரு வீடெல்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைகள வளர்ந்து வரும்போது இந்த செவ்வாய் தசை தொடக்கம். இதை கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன செஞ்சுட்டா, அந்த பிள்ளைகளை பிற விரட்டி விட்டுட்டு சொத்தை பிடிக்கிட்டு வெளியே விட்டாங்க. சரி, தனியாக போய் உட்கார்ந்துருக்கு. கஷ்டம், உடல்நிலை பாதிப்பு. ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு கேன்சர். என்ன சொல்ல வேணும், அந்த செவ்வாதசை நீங்கள் நல்லா கவனிங்க. அசுபதி மாவு மூலத்தில் பிறந்தவங்களோட 5வது செவ்வாதசை எப்படி கடப்பாங்கன்றதே பெரிய கஷ்டம். ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஆனால் இங்கே செவ்வாயும் மகத்தில் இங்கே வந்து உட்காந்துருச்சு. சரி, இப்போ இது என்ன செய்யுது, இதுக்கு வழிபாடு அப்படின்றத ஒரு ரெமடியும் நம்ம கொடுத்துடணும். நம்ம எங்கே இப்போ நேராக நமக்கு ஒரு கஷ்டம், இதை என்ன என்ன பார்க்கணும். சரி, நம்ம விமன் சாரை பார்த்தோம்னா மார்க்கெட்டை சுற்றுறதா மந்தையை சுற்றுறதான்னு சொல்லுவார்னா இவர்கிட்டயா போக முடியும்? இவர்கிட்ட போனா ஏய் அதெல்லாம் கூடாது, நீ அதெல்லாம் பார்க்கப்படாது, நீ எங்க பரதேசியா போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவார். விடாம செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போயிடுச்சு. ஒரு அருகம்புல் மாலையை போட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது சுத்திக்கிட்டு வருட கணக்காக சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த செவ்வாய் தசையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் 2 வருஷம் கழிச்சு இந்த வீடை பிடிங்கிட்டு விட்டாங்க இல்லையா, கூட பிறந்தவங்க. அவங்க இந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் அதே வீட்டில் குடியிருக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எஜுகேஷன் செலவு வந்து எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இதே செவ்வாய் தசையில் அதே வழிபாட்டு முறையில் இருக்கும்போது ஒரு நாள் அடையாருக்கு போயிருக்கு மருந்து வாங்க. இது நடந்த நிகழ்ச்சி, இது உண்மை நிகழ்ச்சி. கற்பனையில எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. இந்த கற்பனை கேட்சியம் அதெல்லாம் நம்மகிட்ட ஒரு பங்கும் கிடையாது. என்ன அப்போ அடையாறில் போய் டெஸ்ட்டுக்கு போயிருக்கு, மருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. என்ன அங்கே போனோன்னா மருந்தெல்லாம் வாங்கிருச்சு. ஒரு ஃபாரின் டாக்டர் வந்திருக்கான், கேம்ப் போட்டிருக்கான். சரி பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போய் காட்டியிருக்கு. அவன் ஒரே ஒரு மாத்திரை அடிச்சுட்டு வேற ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருக்கான். இந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னே அந்த அம்மாவுக்கு கேன்சர் கிளியர். இப்போ நீ வழிபட்டது நடந்ததா இல்லையா? இப்போ வழிபாட்டுக்கு ஒரு பலன் உண்டா இல்லையா? அப்போ அதை தெரிஞ்சு சொல்லு, தெரியாமல் பேசக்கூடாது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கு. நீ யாரை வணங்கணும் அப்படின்னு உன் ஜாதகத்தில் இருக்கு. நீ அதைப்படி உனக்கு இல்லாத நாட்களில் போய் இவன் சொன்னா நான் வெள்ளிக்கிழமை தான் வழிபடுவேன், இவன் சொன்னா நான் செவ்வாய்க்கிழமை சொன்னா, இந்த செவ்வாயும் வெள்ளியும் உனக்கு எதிர்மறையாக இருந்துச்சுன்னு வைங்க, நீ வழிபட்டு என்ன புண்ணியம் இல்லையா? அப்போ உனக்குரிய நாளை தேர்ந்தெடு. இப்போ ராசி மண்டலம்னு தூக்குனா நிறைய நம்ம பேசணும். ராசி மண்டலத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் பலன் சொல்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். இயற்கை தான். ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, ஒருத்தனுக்கு பல வழிகள் இருந்து தன வருவது அதாவது ஒன்மோ அப்படி வச்சுக்கிடுமே, 2க்கும் மேற்பட்ட 4 வழியில் இருந்து பல வழியிலிருந்து தன வருது. இதை எப்படி எடுக்கிறது? வெரி குட். இதை புத்தகத்தை அது புத்தகத்தை அவர் புத்தகத்தை படிச்சிருக்காரு. இதெல்லாம் சத்த. இப்போ இந்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு மிதுன லக்னத்துக்காரன் இருக்கான், அவனுக்கு 2ஆம் இடம் என்னது? கடகம். பலகால ராசியா? அது காலபுருஷன் 4ஆம் இடம், சொத்துல இருந்து வருமானம். நீங்க மிதுன லக்னத்துக்காரன் பூரா பாருங்க, ஒரு சொத்துல இருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அவன் டீச்சரா இருப்பான், அது காலபுருஷன் 4ஆம் இடம். மேக்சிமம் டீச்சரா இருக்கிறவன் அவன் தான் மிதுன லக்னத்துக்காரன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வருமானம் வரக்கூடியது அவனுக்கு உண்டு, விளைநிலங்களிலிருந்து வரக்கூடியதும் உண்டு, பல வழியில இருந்து அவனுக்கு வரும் வருமானம். இப்படி ராசி மண்டலத்தை வச்சு தான் நாம எடுக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? இப்ப மிதுனமும் மீனமும் ஏன் இரட்டைப்படை ராசியா கொடுத்தாங்க? ராசி மண்டலத்தில் மிதுனத்தை மீனத்தை என்ன கொடுத்துருக்காங்க? இரட்டைப்படை ராசி. இது ஏயா சொல்லுங்க பாப்போம். யார் தெரியுமா? என்னாச்சு? அப்ப ஏன் இந்த மிதுனத்துக்கு இரட்டைப்படை ராசி? இது ஆண் ராசி, மீனம் வந்து பெண் ராசி. இப்ப இந்த இடத்துல தான் நீங்க சற்று யோசிக்கணும், இதை ஏன் இப்படி கொடுத்தான். ஒரு இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் பேசும்போது ஒரே இப்ப ஒரு லக்கணம் எடுத்துக்கிடுவோம், சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த சிம்ம லக்கணம் அப்படின்னா, இந்த சிம்ம லக்கணத்துக்கு நீங்க 12 பாவாதிபதிகள் எடுத்து தானே பலன் சொல்றோம். அப்ப இந்த லக்னம்ன்ற அணுவான புள்ளி எதற்கெல்லாம் தகுதி படைத்தது அப்படின்னு எடுக்கணும்ல. அது எங்க இருந்து எடுக்கிறது? லக்கணத்துல தான் எடுக்கணும் இல்லையா? லக்கணம் தானே தகுதியை தீர்மானிக்குது.
அப்ப எல்லாத்துக்குமே 12 பாவம் தொடர்பு கொள்ளுதா? எல்லாத்துக்கும் 12 பாவம் தொடர்பு கொள்ளுமா? ஒருத்தன் கல்யாணமே ஆகாம 48 வயசு வரைக்கும் இருக்கிறானே, ஒருத்தனுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறானே இல்லையா? அப்ப இந்த 12 பாவத்தோடு இந்த லக்கணம் எப்படி தொடர்பு கொள்ளுகிறது, அதான் முக்கியம். அப்ப ஒரே வீட்டில் அவன் என்ன சொல்றான், இந்த இப்ப சிம்மம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை துவாதாவம்ச பாவமா நீங்க 12 பிரிங்க. துவாதாவம்சம் பிரிக்கலாமா? ஒரு ராசி 12 பிரிச்சா என்னது தெரியுமா? துவாத சாம்சத்துக்கு பேர் தான் 12 இல்லையா? அப்ப அந்த வீட்டில் இந்த 12 பாவமும் அடங்கியிருக்கு. இந்த 12 பாவத்தோடு இந்த 12 பாவத்துக்கு உண்டான தகுதி, உனக்கு என்ன தகுதி இருக்கோ அதை உன்னுடைய தசாபத்தி வந்து உனக்கு எடுத்து கொடுத்துட்டு போகுது இல்லையா? ஆனால் எல்லாத்துக்குமே 9 தசை நடந்துருதா? இல்லையே. அப்போ ஒருத்தன் சம்பாதிக்கிறான், காசு நிறைய வச்சிருக்கான், ஒரு வீடு வாங்க முடியலை இல்லையா? சொத்து நிறைய இருக்கு, ஆனால் அதில் வருமானமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. வேலை உயர்ந்த உத்தியோகம் பார்க்குறான், லட்சக்கணக்கான காசு வாங்குறான், ஆனால் அவனால் மாதத்துக்கு மேலே சம்பளம் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கான். எப்படி வாழ்க்கை தரம் அப்படின்றது இப்படி இருக்கு. அப்போ இதை நாம் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இந்த மிதுன லக்கணத்தை மட்டுமே 12 பாவமாக பிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக இந்த இடத்துல இறையருள்ள ஒரு விஷயம் வந்தது எனக்கு. எப்படின்னா, இது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். மிதுன எத்தனாம் இடம்? காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இது ஒரு காற்றாசி. இந்த காற்று என்னது? புயலின் சின்னம். அதாவது வேகமாக சிந்தனை, சிந்தனையும் செயல்பாடு, இயக்குதல் இயங்குதல், இந்த ரெண்டுமே அங்கே தான் இருக்கு, ரெட்டப்பட ராசி. அப்போ வேகமான சிந்தனை. அவன்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணி பாருங்க, முதலத்தில் பிறந்தவன்ட்ட அப்படின்ட்டுவான், நீ எல்லாம் ஒரு ஆளே எனக்கு அட்வைஸ் பண்ணுவன்ட்ட. அவன் அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியானவன் யாரு? இந்த கிரியேட்டிவிட்டி பர்சன் யாரு? மிதுனத்தில் பிறந்தவன். அப்போ அவனுக்கு காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய மனிதர்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது எதுன்னா மிதுனம் தான். யோசனைக்காரன். சரியா? இப்போ இவன் எதுக்கு இந்த பூமிக்கு வர்றான் அப்படின்னு இதை 2 விதமாக பிரிப்போம். ஒருத்தர் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி, மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துடுறான் அப்படின்னா அவன் இந்த ஜென்மாவில் தன் உடன் பிறந்தோருடைய நலனுக்காக அவன் சம்பாதிக்கக்கூடியதை செலவழிக்க வேண்டியது கட்டாயம். இதில் மிருகசிர சித்திரை அவிட்டத்தில் பிறந்தா உடன் பிறந்தோருக்காக, அதுக்கப்புறம் தான் முண்டாட்டி பிள்ளை இருக்கலாம். அதே மாதிரி தான் கார்த்திகை உத்திராடத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான், அது சூரியனுடைய நட்சத்திரம் அல்லவா, செய்ய மாட்டாங்க. ஆனால் உடன் பிறந்தவருக்கு செய்யணும்ன்றது அவனுடைய கர்மம் வேணா, அது செஞ்சாதான் அவனுக்கு. அப்போ கிருத்திகை உத்திராடத்தில் பிறந்துடுறான், அவன் தன்னுடைய தந்தை செய்ய வேண்டிய நிலையில் தன்னை தன் குடும்பத்திற்கு அர்ப்பணிக்கணும். ஏன்னா இது தகப்பன் காரகன், அது சகோதர காரகன் இல்லையா? இப்போ இதே இடத்துல ஒரு சிம்மலக்கண ஜாதகம் பிறந்துருது, அவன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துடுறான். இப்போ இந்த சிம்மலக்கணத்து செவ்வாய் யாரு? சுக பாக்கியாதிபதியா? அப்போ அவர் செவ்வாய் தானே. அப்போ தகப்பன் ஸ்தானாதிபதி செவ்வாய், சகோதர காரகன் செவ்வாய், இவன் கம்பல்சரியா தன் தந்தையினுடைய நிலையிலிருந்து தன் குடும்பத்தை உடன்படுவதற்கு செய்யணும் அப்படின்றத விதி. இதை நல்ல அனுபவத்தில் பாருங்க, இதுதான் சரியா வரும். இப்போ இந்த மிதுனம் அப்படின்றது காலபுருஷனுடைய 3ஆம் இடம். இவனுடைய பங்கு என்ன சொல்றான்? தன்னுடைய அறிவால் தேடிய ஒன்றை தன் உடன்பிறந்தோருக்காக. இதிலே ராமாயணத்தில் நிறைய இது கடகத்தை போட்டு ராமருக்கு லக்கணமாக போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் ஏன்டா ராமர் லட்சம்னு பேசுறீங்க? ராமலட்சுமன் ஏன் பேசணும்? சரி, கடகம் வந்து ராமன்னா 7ஆம் இடம் வந்து மகரம் தானே சீதை. சீதை அங்கே செவ்வாய் உச்சமாக இருக்கே, அப்போ அவள் அப்பையில ஆயுதத்தை தூக்கியிருக்கணும். ராமனை வந்து சுற்றி வளைக்கும் போது என்ன செஞ்சிருக்கணும்? கதாயுதத்தை தூக்கி போட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ மிதுனத்தை வந்து நீ ராமனுக்கு லக்கணமாக வச்சா 7ஆம் இடம் எங்கே இருக்கு? தனுசு, அங்கே தானே வில்லு இருக்கு. அப்போ ராமன் என்ன செஞ்சுட்டு சீதையை எடுத்தான்? வீணையை, அதாவது வில்ல உடைச்சு தானே சீதையை எடுத்தான். அப்போ அந்த 9ஆம் இடம், தனுசுக்கு 9ஆம் இடம் எது? சிம்மம். அங்கே தானே வந்து சீதையினுடைய தந்தை இருக்கிறாரு, அரசன், சிம்மாசனம். இதை இப்படி லாஜிக்காக கொண்டு போட்டு கடக இலக்கணம் தான் ராம இலக்கணம் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு வச்சிருப்பான். இந்த கடக ராமனுடைய ஜாதகத்தை போட்டு ஆஃபீஸில் வச்சிருக்கவன் பூரா பாருங்க, ஒன்று ஓடி போயிடுவான். இருக்காது, அவனே ஓடி போய் அவனே வனவாசம் போன வந்தான்டா. அவன் எப்படி வனவாசம் போனா, எதனால அவசரம் போனா, எந்த காலகட்டத்தில் வனவாசம் போன கேட்டால் சொல்ல மாட்டான்.
அவனுக்கு கடகலக்கணம் போட்டு எதுக்கு சொல்றேன்னா, இந்த மிதுனம் என்பது இரட்டைப்படை ராசி, அது காலபுருஷனுடைய சகோதர ஸ்தானம். இப்போ இந்த இடத்த ஏன் அவன் இரட்டைப்படை ராசியாக கொடுத்தான்? ஏன் மீனத்தை இரட்டைப்படை ராசியாக கொடுத்தான்? சிந்தனைக்கு நல்ல விருந்து. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை லாஜிக்காக இது எல்லா கூட்டத்திலையும் சொன்னது தான், உங்களுக்கு இலகுவாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் இல்லையா? சரி, தாயார் ஸ்தானம் எங்கே இருக்குது? கடகம், ரைட்டா? இப்போ தகப்பனாருடைய அயனசேன போகமும் தாயாருடைய விருப்பமும் எத்தனாம் இடமா வரும்? விருச்சிகத்தில் போய் நிற்குமா? தந்தையினுடைய அயனசேன போகம், இதுக்கு தாயார் உடன்படுகிறாள் விருப்பத்தோடு. 5ஆம் இடம் விருப்பத்தோடு உடன்படுகிறாள். அவள் கற்பம் தரிக்கிறாள். அந்த யோனி வாசலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. விருச்சிகம் தானே யோனி, அதிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த குழந்தை பிறப்பதனுடைய லக்னம் தான் மேச லக்னம். சரியா? அப்போ அந்த மேச லக்னத்தை நம்ம போனோன்னு ஜாதகம் பார்த்தோன்னே என்ன சொல்கிறோம்? ஜாதகத்தை பார்த்தோன்னே ஆயுள் பலன் தீர்க்கும் அப்படின்னு தான் முதல் சொல்கிறோம். எந்த ஒரு ஜோசியும் ஜாதகத்தை விரிச்சோன்னா பையனுக்கு ஆயுள் பலன் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் ஜோசியம் தான். 8ஆம் இடம். சரி, இதை 2ஆம் இடத்துக்கு கொண்டு போங்க. தனஸ்தானம் சொல்கிறோம். அந்த தனத்துக்கு எங்கேருந்து வரணும்? நிதி ஸ்தானத்திலிருந்து தானே வரணும். அப்போ நீ தெய்வ அருளோடு நீ செய்த தர்மமும் நன்றாக இருந்தால் நிதிஸ்தானம் வேலை செய்யும், தனஸ்தானம் வற்றாத ஜீவநதியாக உனக்கு நிலைத்த செல்வத்தை கொடுக்கும். அப்போ ரிஷபமும் தனுசு இல்லையா? ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம்? தனுசு 8ஆம் இடமா? சரி, இப்போ இந்த 3ஆம் இடம்னு ஒன்று வருது. இந்த 3ஆம் இடத்தினுடைய நிலைப்பாடு எங்கே இருக்குது? அப்போ 3ஆம் இடத்துல என்ன வச்சுருக்கான்? ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். இதைத்தான் வச்சுருக்கான். அப்போ உன்னுடைய எண்ணமும் செயலும் எதை சார்ந்து இருக்கும்? 10ஆம் இடமாகிய கர்மாவை நோக்கித்தான் இருக்கும். நீ ஜோசியர்னா நீங்கள் எடுத்தோன்னே அந்த கர்மா சிந்தனை தானே இருக்கும். உங்கள் செயல் எதை ஒட்டி இருக்கும்? கர்மாவுனுடைய நிலையை ஒட்டு தான் இருக்கும். அப்போ 3ஆம் இடத்தினுடைய தன்மை 10ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ 10ஆம் இடம் நன்றாக இருந்தால் உன்னுடைய 3ஆம் இடம் நன்றாக இருக்குமா? இப்போ இந்த கர்மாவுடைய சூட்சுமத்தை எங்கே வச்சுருக்கான்? 3ஆம் இடத்தை வச்சுருக்கான், ரைட்டா? சரி, 4ஆம் இடம். இப்போ எனக்கு விமலை இந்தா பண்ணையா ஒரு 50 லட்ச ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா நான் போய் என்ன செய்வேன்? எனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை தான் பெருக்குவேன். லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் 4ஆம் இடத்தினுடைய நிலைப்பாடு வளருமா இல்லையா? அப்போ 4ஆம் இடத்தில் சூட்சுமம் எங்கே இருக்குது? 11ஆம் இடத்துல இருக்குது. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ 5ஆம் இடம்ன்றது நம்ம சிம்மம் எடுத்துக்குவோம், புத்திரஸ்தானமும் எடுத்துக்கிடுவோம். குழந்தை பிறக்கணும். குழந்தை சும்மா பிறக்குமா? மலையேறி இறங்கினா பிறக்குமா? மகான்களுடைய ஆசீர்வாதத்தில் பிறந்துருமா? டே, நீ புருஷ முண்டாட்டியா வாழணும்டா. அப்போ 12ஆம் இடத்துல அயனசேன போகம் நடந்தா தான் குழந்தை பிறக்கும். அப்போ 12ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடம்? 8ஆம் இடம் இல்லையா? அப்போ அந்த 8ஆம் இடம் 12ஆம் இடத்தினுடைய விளைவை வச்சு தான் 5ஆம் இடமே வேலை செய்யுது. அப்போ 12இல் ஒரு கிரகம் இருந்தால் இந்த 5ஆம் இடத்தினுடைய தத்துவம் எங்கே இருக்குது? அதற்கு 8ஆம் இடத்தில் அதனுடைய சூட்சுமம் இருக்குது. இப்போ 6ஆம் இடம் அப்படின்னா அது உழைப்பு. நீங்கள் 6ஆம் இடத்துல என்ன எடுப்போம்? கடன், வழக்கு, நோய், இன்னொன்று என்ன இருக்குது? சர்வீஸ், உழைப்பு இருக்குது. எதிரி ஒரு பக்கம் இருக்கட்டும், 6ஆம் இடம் பொறுப்பு. இப்போ 6ஆம் இடம் நிலத்தத்துவமாக இருந்தால் அது உழைப்பு, 6ஆம் இடம் நெருப்பு தத்துவமாக இருந்தால் நோய், 6ஆம் இடம் காற்று தத்துவமாக இருந்தால் வழக்கு, 6ஆம் இடம் ஜல தத்துவமாக இருந்தால் கடன். இதை அப்படியே பிரிச்சுக்கணும். இது காலபுருஷ தத்துவத்திலே நீங்கள் எடுத்து பழத்துக்கணும். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்னது? ஜலராசி. அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். மிதுன லக்னத்துக்கார மட்டும் கடன் வாங்கிட்டான்னு வைங்க, அவன் வட்டி கட்டியே மாஞ்சு போவேன். வளர்ந்தார் அதோட அவன் அட்ரஸே இல்லை. அப்போ இந்த இடத்துல 6ஆம் இடம் என்பது உழைப்பு, உழைப்புக்கேற்ற. அப்போ இந்த உழைப்புக்கு தகுதியானவனா லக்கணத்தை பாரு. இங்கே தான் நீங்கள் கேட்டது வருது வீரராகவன். 7ஆம் இடத்தை இவர் கேட்டார். இந்த 7ஆம் இடம் என்பது மேசம் என்பது ஆண் ராசி, 7ஆம் இடமும் ஆண் ராசி. ஒரு ஆணை ஆண் மணக்க முடியுமா? சப்தமஸ்தானம் நான் எதுக்கு வச்சிருக்கான்னு கேட்கான் இல்லையா? இதுக்கு 2 இது இருக்குது, 2 தீர்வு இப்போ தான் வரும். ஏன் மீனத்தை ரெட்டப்பட ராசியாக வச்சான்? அதுக்கு தான் இங்கே வர்றோம். இந்த 7ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் எங்கே இருக்குது? 7க்கு 8ஆம் இடமாகிய 2ஆம் இடத்தில் இருக்கிறது. எந்த இடத்துல? ரிஷபத்தில். இப்போ மேசம் ஒரு ஆண் ராசி, சூரியன் உச்சம், சந்திரன் 2இல் உச்சம், இவன் சிவன், அவன் பார்வதி, ரைட்டா? காலையில் விமலம் சொன்ன மாதிரி தான், இடப்பக்கம் இருப்பது சைவம், வலப்பக்கம் இருப்பது வைணவம். சிம்மம் ஒரு விஷ்ணுடைய ராசி,
கடகம் வந்து மகாலட்சுமியுடைய ராசி, வலப்பக்கம் வந்துட்டாளா? இதுதான் அதனுடைய கோட்பாடு. அப்போ இந்த இடத்துல 7ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். வந்துச்சா? சரி, இது விடுவோம், இன்னும் இருக்கு அதில். இப்போ 8ஆம் இடம் அப்படின்றது, இப்போ நம்ம பிறந்துடுறோம், நம்ம எவ்வளோ காலத்துக்கு வாழ்வோம்? இதை நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்க்குறோம்? 8ஆம் இடத்தை வச்சு தானே பார்க்குறோம். 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு நின்ற இடம் சாரநாதன் நவாம்சத்தில் எங்கே இருக்கார், தர்க்க சக்கரத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கார், அவர் யார் பார்க்குறா, எப்படி எத்தனை பார்க்குறோம்? அப்போ இந்த 8ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் 8க்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. 8க்கு 8ஆம் இடம் எது? எந்த இடம்? மிதுனம். 8க்கு 8ஆம் இடம் மிதுனம். சரி, இப்போ மிதுனத்துடைய சூட்சுமம் 10ஆம் இடத்துல இருக்கு. நீ ஒரு கர்மாவை தாங்கி தானே வந்திருக்க. அப்போ இந்த கர்மாவை தாங்கி வந்த நீ எவ்வளவு நாள் இருப்பா என்பதை இந்த 3ஆம் இடம் தானே தீர்மானிக்குது. அப்போ இந்த கர்மாவின் சூட்சுமத்தையும் ஆயுளுடைய சூட்சுமத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சிருக்கக்கூடிய ராசி எது? மிதுனம். அதனால அது ரெட்டப்பட ராசி. புரியுதா? ஏன் அவன் ரெட்டப்பட ராசியா கொடுத்தான்? அதான் இந்த 7ஆம் இடத்துல சூட்சுமம் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கு. சரி, இது வேற. இப்போ ஏன் மேசத்தை வந்து ஆணா எடுத்தோம்? பெண்ணை நீங்கள் எந்த ஒரு பெண்ணா பிறந்தவள் நீங்கள் எந்த லக்கணத்தில் இருப்பீங்க? மேசத்துலேருந்து எடுப்பீங்களா? அதுக்கு ஒரு இது இருக்கு, அதை ஒரு இதாக பார்ப்போம். இப்போ இதுக்கு போவோம். 9ஆம் இடத்துடைய சூட்சுமம். இப்போ காலையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது 9ஆம் இடம்னா அதுக்கு ஜானகி தான் சொன்னாப்புல. 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம் அப்படி எடுத்தாரு. ஆனால் இது ஒரு பெரிய வழக்காக வந்துச்சு. 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம்னா 10ஆம் இடம் தான்டா தகப்பன் ஸ்தானமாக வரணும்னு நார்த் இந்தியாவில் சில ஜோசியர்கள் இப்போ இதை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் 9ஆம் இடத்துடைய சூட்சுமம் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ண போகிறோம். இந்த அதாவது அழகர் சாமிக்கு பிறந்த நான் என் தந்தைக்கு செய்யக்கூடிய அர்ப்பணம் நம்ம சொல்கிறோம் இல்லை. எந்த விந்தையுடைய நாதனுக்கு நான் பிறக்க காரணமானோ அந்த விந்தையுடைய நாதனுக்கு இந்த தர்ப்பணம் அர்ப்பணம் தான் இருக்கொழிய எந்த தந்தைக்கு தான் நான் பிறந்தேன் அங்கே இல்லை சாஸ்திரத்தில் வேதத்தில். இது யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியும். அம்மா தான் நமக்கு அப்பான்ற ஒரு இதை காட்டுறவ இல்லையா? அப்போ இந்த 9ஆம் இடத்துல சூட்சுமம் எங்கே இருக்கு? 4ஆம் இடத்துல இருக்கு. அவள் சொல்லணும் அப்பா வர்றாருடா, அப்பா வர்றான்னு சொன்னோடனே நம்ம அப்பானே பிடிப்போம். அவளுக்கே இதாக இருந்து அது எந்த விந்தையுடைய நாதனுக்கு நம்ம பிறந்தோம்னு நமக்கும் தெரியாது, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனால் தந்தை அப்படின்றத சுட்டி காட்டுற யாரு? தகப்பனுடைய 9ஆம் இடத்துல சூட்சுமம் எங்கே இருக்குது? 4ஆம் இடத்தில் இருக்குது. 10ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் 5ஆம் இடத்தில் இருக்கிறது கௌரவம். 11ஆம் இடத்தின் சூட்சுமம் 6ஆம் இடத்தில் இருக்கிறது வெற்றி. 6ஆம் இடத்து பழைய நூல்கள் பூரா வெற்றின்னு கொடுத்துருப்பான். 12ஆம் இடம் என்ற அயனசேன போகத்துக்கு எங்கேருந்து வரணும்? அதற்கு 8ஆம் இடம் 7ஆம் இடம் இருக்கு இல்லையா? அங்கேருந்து தான் அயனசேன போகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ புரியுதா? அந்த அயனசேன போகத்துக்கு ஏன் இரட்டைப்படை ராசி? அப்போ அந்த இடம் தான் சந்தான பாக்கியத்தையும் கொடுக்குது. அந்த இடம் தான் யாருக்கு யாரோடு சேர்ந்து சந்தானத்தை கொடுக்கணுன்ற தீர்மானம் எங்கே வச்சுருக்கான்? மீனத்தில் வச்சுருக்கான் இல்லையா? இப்போ இதைத்தான் நம்ம வந்து சாஸ்திர ரீதியாக கிரகங்களையும் நீங்கள் அந்த இடத்துல வச்சு அந்த கிரகங்களுடைய நிலைக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கா, அப்போ 3ஆம் இடத்ததி நல்லா இருக்கானா, பஞ்சமாதிபதி நல்லா இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சூட்சுமம் அழகாக இந்த திசை இதை பண்ணும் இப்படி பண்ணும் அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம்.